எஸ்ஜிபி கோல்டு பாண்ட்ஸ் இது ஏன் பாண்டுன்னு சொல்கிறாங்க? நம்ம ட்ரெடிஷ்னலாக வாங்குகிற கோல்டு, நம்ம கடையில் போய்ட்டு ஒரு நகை வாங்குவோம். ஸோ அது கையில் பொருளாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய நம்ம வாங்கி வாங்கி நம்ம வீட்டில் வைப்போம், பேங்க் லாக்கர்ஸில் வைப்போம். அதுக்கு வாங்குறப்ப செய்கூலி சேதாரம் கொடுப்போம். பேங்க் லாக்கர்ஸில் வைக்கிறப்ப லாக்கர் ரெண்ட் கொடுப்போம். இவ்வளவும் வச்சு நம்ம பாதுகாத்து வைக்கிறது ட்ரெடிஷ்னல் கோல்டு. இதை நம்ம இந்தியர்கள்கிட்ட நிறைய ஆசை இருக்குது, கோல்டு வாங்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா நல்ல மூலதனமும் கூட. ஸோ இதை கவர்மெண்ட் எப்படி இன்னும் பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நினச்சி தான் கோல்டு பாண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோல்டு பாண்டை பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஃபார்மேட்டில் இருக்கும், டிஜிட்டலாகவும் நம்ம இன்றைக்கி காலகட்டத்தில் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோல்டு பாண்டை யார் இஷ்யூ பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதனால் ரொம்ப செக்யூர்டான ப்ராடக்ட் இது. தைரியமாக நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டு பாண்ட்ஸில். அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறப்ப எனக்கு வேறு ஏதாவது செலவு இருக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம கடையில் போய் வாங்குகிற நகை மாதிரி அங்கே செய்கூலி சேதாரம் இருக்கும். இங்கே அந்த மாதிரி எதுவுமே இருக்காது கோல்டு பாண்ட்ஸில். இங்கே உங்களுக்கு 2.5% வருஷத்துக்கு வட்டி தான் கொடுப்பாங்க. உங்கள் கைக்கு வட்டி வரும் இங்கே முதலீடு பண்ணிங்கன்னா. அது இல்லாமல் நான் 1 கிராம் தான் என்னால் வாங்க முடியும் சார் ஒரு மாதத்துக்கு அப்படின்னா, தாராளமாக நீங்கள் மாதம் 1 கிராம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். சிறுதுழி பெருவெள்ளம் மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் முதலீடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அது டபுளாக ட்ரிபிளாக வளர்ந்து நிற்கும். மார்க்கெட்டில் எப்படி நகை நீங்கள் 1 கிராம் வாங்கினீங்கன்னா அது அடுத்த மாதம் ஒரு 500 ரூபா ஏறினாலும் 5500 ரூபா 6000 ரூபான்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி தான் கோல்டு பாண்ட்ஸும் கூட. நீங்கள் இன்றைக்கி 4000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, ஒரு வருஷம் கழிச்சு அது 6000 ரூபா மார்க்கெட்டில் நகை கோல்டு போகுதுன்னா அன்றைக்கி கோல்டு பாண்டோட ரேட்டும் 6000 ரூபாய்க்கு தான் இருக்கும். ஸோ வளர்ச்சி நல்லாவே இருக்கும். ரெண்டாவது, இந்த கோல்டு பாண்ட்ஸை நீங்கள் 8 வருஷத்துக்கு ரிடீம் பண்ணாமல் எடுத்து வச்சிங்க அப்படின்னா 8 வருஷம் கழிச்சு இதை விற்கிறப்ப வர டேக்ஸ் கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ. கேபிட்டல் கெயின் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டேக்ஸ் உங்களுக்கு இதில் வராது. அதே நீங்கள் ட்ரெடிஷ்னல் கோல்ட்ஸை அதை ஒரு நகை வாங்குறீங்க, ஒரு 3 வருஷம் வச்சுட்டு இருந்துட்டு அதை ஒரு ரேட்டுக்கு நீங்கள் விற்கிறீங்க, இதுக்கு நடுவில் வர லாபத்தை தான் கேபிட்டல் கெயின்னு சொல்லுவோம். இதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும். ஆனால் இங்கே கோல்டு பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி 8 வருஷம் நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் சேல் பண்ணுறப்ப அதில் டேக்ஸ் வராது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த கோல்டு பாண்ட்ஸ் மூலிமா என் அவசர தேவையை நான் பூர்த்தி பண்ணிக்க முடியுமானா கண்டிப்பாக பூர்த்தி பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எப்போ கேஷ் வேணுமோ அப்போ இதை நீங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் சேல் பண்ணிவிட்டு, இல்லை ரிடம்ஷனுக்கு கூப்பிடுவாங்க, அந்த டைமில் நீங்கள் ரிடம்ஷனுக்கு கொடுத்துட்டு கேஷாக வாங்கிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ட்ரெடிஷ்னல் நகை நம்ம போய் கடையில் ஒரு நகை வாங்குகிறோம், அதுக்கும் இந்த பாண்டுக்கும் இதுதான் நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம ஒரு நகை வாங்குறப்ப நிறைய செலவு பண்ணுறோம், அதை பாதுகாக்கிறதுக்கு நிறைய செலவு பண்ணுறோம். அதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த பாண்ட்ஸில் இந்த கிராமுக்கான காசை மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம். அப்படி கொடுத்தோம்னா நமக்கு 2.5% வட்டி வரும். இதை நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமா? ஸோ இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு. ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக கோல்டு பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸில் நான் வெவ்வேறு டாபிக்ஸில் என்னோடய பேஜஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது அதில் உங்களோட கருத்து இருந்தாவோ இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக போடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளைஸ் கொடுக்குறேன்.